ஜமாத்துக்கும் பொறுப்பு இருக்கிறது. ஒவ்வொரு ஜமாத்தும் இதுல கவனம் செலுத்தணும். நம்ம மஹல்லாவுக்கு கீழே யார் ரொம்ப பின்தங்கிய நிலையில இருக்கிறா, யார் பசியோடு இருக்கிறா, சோத்துக்கு கூட வழி இல்லாம இருக்கிறா, யார் ஆதரவு இல்லாம இருக்கிறாங்க, யார் கல்யாணம் ஆகாம இருக்கிறாங்க, யார் முதிர்கன்னியா இருக்கிறாங்க, யார் வேலை இல்லாம இருக்கிறாங்க, யார் கடன் பட்டு அடைக்க முடியாம சிரமப்படுறாங்க, இதெல்லாம் ஒரு ஜமாத்து கவனம் செலுத்த வேண்டும். செலுத்தி அவங்களுக்கு உதவி செய்வதற்கான திட்டங்களை வகுக்க வேண்டும். வட்டியில்லா கடன் திட்டத்தை உருவாக்க வேண்டும். என் ஜமாத்து என் கூட நிற்கும், எனக்கு ஒரு கஷ்டம்னா என் பின்னால நிற்கும், எப்போ தேவைப்பட்டாலும் அவங்க கடன் கொடுக்குது ரெடியா இருப்பாங்க, என் கஷ்டம் குறையும் என்று ஒவ்வொருத்தருக்கும் நம்பிக்கையை, நம்பகத்தன்மையை ஒரு ஜமாத் ஏற்படுத்த வேண்டும். ஒவ்வொரு ஜமாத்தின் மீதும் இது கடமை. அப்படி ஒரு திட்டங்கள் வகுக்கப்பட்டால் இந்த மாதிரி நிலை வந்துருமா? கடன் சுமையால் இது போன்ற ஒரு குடும்பத்தை இழக்கக்கூடிய ஒரு நிலை வருமா? ஜமாத்துக்கு பொறுப்பு இருக்கிறது. ஒவ்வொரு தனி மனிதருக்கும் பொறுப்பு இருக்கிறது. ஒவ்வொரு தனி மனிதரும் கவனம் செலுத்த வேண்டும். இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? உங்க உறவுகளை கவனிங்கன்னு சொல்லுது. உன் அண்ணன் தம்பியை கவனி, சொந்த மதத்தில் உள்ளவங்க என்ன நிலைமையில இருக்கிறான்னு கவனி, உன் சக்காத்தை உன் சொந்த பந்தங்களுக்கு கொடுன்னு சொல்லுது இஸ்லாம். சொந்த பந்தங்களுக்கு சக்காத்தை கொடுத்தா டபுள் மடங்கு நன்மை. நம்ம சொந்தத்துல யார் இருக்கிறான், யார் கடனாளியா இருக்கிற நமக்கு தான் தெரியும். வேற ஆளுக்கு தெரியுமா? என் அண்ணன் தம்பி கடனாளியா இருக்கிறானா நல்லா இருக்கானா எனக்கு தான் தெரியும். உங்க அண்ணன் தம்பி உங்களுடைய உறவுகள்ல யார் ரொம்ப நலிந்தவங்களா இருக்கிறாங்க, முடியாம இருக்கிறாங்க, கடன் சுமையில திணறி கொண்டு இருக்கிறார்கள், வாழ்க்கையை பரிதவிப்போடு கடந்து கொண்டிருக்கிறாள் என்பது உங்களுக்கு தான் தெரியும். அப்படிப்பட்ட நபர்களை தேர்வு செய்து உங்க ஜக்காத்துகள் அவங்களுக்கு கொடுங்க. அதுதான் இது மாதிரியான நிலைகள் வராமல் தடுக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரெண்டையுமே செஞ்சாங்க. கடன் கொடுத்து உதவக்கூடிய திட்டத்தை உருவாக்குனாங்க. முன்னாடி ஒரு ஹதீஸ் சொன்னா இல்லையா, இவர் மேல கடன் இருக்கான்னு கேட்டு கடன் இருந்தா தொலை வைக்க மாட்டான்னு சொன்னாங்கல்ல, இது ஆரம்பத்துல தான். அல்லாஹ் தஆலா வெற்றிக்கு மேல் வெற்றியை கொடுத்து செல்வத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்த பிறகு அப்படி சொல்லல. என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு பொது அறிவிப்பை சொன்னார்கள். யாரெல்லாம் இறந்து போகும் பொழுது சொத்தை விட்டுட்டு போறாங்களோ அது அவங்க வாரிசுக்கு அவங்க எடுத்துக்கிட்டோம். யார் கடனை விட்டுட்டு போறாங்களோ ஃபலைய கல்லாவுஹு, அதை அடைக்கிறது ஏன் பொறுப்புன்னாங்க. மதீனாவுல யார் யார் கடனாளியா மௌத்தாகிறாங்களோ ஒரு கட்டத்தை தொலை வைக்க மாட்டேன்னு சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு கட்டத்திற்கு பிறகு என்ன சொன்னாங்க? கடனாளியா மௌத்தா போறான் அப்படின்னா அவர் கடனை அடைப்பதற்கு நான் பொறுப்புன்னாங்க. என்ன விளங்குது? கடனை அடைப்பதற்குன்னு ஒரு ஃபண்ட் அவங்க வச்சிருந்தாங்க, ஒரு பைத்துல் மால் வச்சிருந்தாங்க. கடனாளிகளுக்கு உதவுறதுக்கு கொடுக்கிறதுக்கு ஒரு ஃபண்ட் பெருமானார்ட்ட இருந்துச்சு. அதனாலதான் இப்படி ஒரு பொது அறிவிப்பை அவர்களால் செய்ய முடிந்தது. செய்தார்கள், கொடுத்தார்கள், கடன் அடைச்சாங்க, வரலாறு பதிவு செய்திருக்கிறது. ஜக்காத்துகள் குறிப்பாக கடனாளிகளுக்கு தரப்பட வேண்டும் என்பதை கவனம் செலுத்தினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. ஒருத்தர் வியாபாரத்திற்காக நிறைய பழங்களை வாங்கியிருந்தார். ஆனா அது விற்க முடியாம ஆகி போச்சு, வீணா போச்சு, கடன் பெற்றாரு. கடன் சுமை அதிகமாயிருச்சு, அதை அடைக்க முடியாம திணறிட்டு இருந்தாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை கூப்பிட்டு சொன்னாங்க, தஸத்தகு அலைஹி, இவருக்கு உங்க ஜக்காத்தை கொடுங்கன்னாங்க. இவர் கடனாளியா இருக்கிறாரு, கடன் பட்டுட்டு அடைக்க முடியாம திணறி கொண்டு இருக்கிறார், அல்லல் பட்டுக்கிட்டு இருக்கிறாரு, உங்க ஜக்காத்தை இவருக்கு கொடுங்கன்னாங்க. எல்லாருக்கும் கொடுத்தாங்க. கொடுத்த பிறகும் அவருடைய கடனை அடைக்கிறதுக்கான பொருளாதாரம் அங்க சேரல. அடுத்து என்ன சொன்னாங்க தெரியுமா? கடன் கொடுத்தவங்களை பூரா கூப்பிட்டாங்க. அவருக்கு கடன் கொடுத்துருப்பாங்கல்ல, அவரை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு, இந்தாங்க உங்களுக்கு எடுக்க வேண்டிய, உங்களுக்கு தர வேண்டிய கடன் தொகையில இவ்வளவு இருக்குது, எடுத்துக்கோங்க. இதை விட தாண்டி உங்களுக்கு வர வேண்டி இருந்துச்சுன்னா அல்லாஹ்வுக்காக பொறுத்து அதை விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. கடனாளிகளுக்கு ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்பதை ஊக்கப்படுத்தினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது மாதிரியான திட்டங்களை நாம் வகுத்து கொண்டால் தனி மனிதர்களும் ஒரு ஜமாத்தும் ஒரு குடும்பமும் ஒரு மஹல்லாவும் இது மாதிரியான கட்டமைப்பை உருவாக்கி கொண்டால் வரும் காலங்களில் இது மாதிரியான ஒரு இழப்பை, ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை இது மாதிரியான இழந்து நாம கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறோமே, அப்படி ஒரு காட்சியை அவல நிலை ஏற்படாமல் தடுக்க முடியும். அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக.